தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ஜீவ வார்த்தைகள் என்கிறதான இந்த செய்திகள் மூலம் உங்களை தினமும் ஒரு சிறு நிமிடங்கள் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். தேவன் தாமே தொடர்ந்து வார்த்தைக்குள்ளாய் உங்களை நடத்துவாராக. ரோமர் 1 அதிகாரம் 31 வசனத்திலிருந்து நேற்று இணங்காதவர் ஒரு வாழ்க்கை எங்களுக்கு இருக்கு என்று பார்த்தோம். இன்னைக்கு இரக்கமில்லாதவர்களுமாய், இரக்கம், அன்பு இருந்தா தான் இரக்கம் இருக்கு. நல்ல இருதயம் இருந்தா தான் இரக்கம் இருக்கு. இரக்கம் இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறது போல எங்களைப் போல மற்றவர்களை நாங்க நேசிப்போம். எங்களுக்கு ஒரு துன்பம், ஒரு வேதனை, ஒரு பாடுகள் வரும்போது எவ்வளவு கவலைப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம் என்பதை மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் அது வரும்போது புரிந்து அப்படியான ஒரு வேதனை துன்பத்தையும் நாங்க அனுபவிக்கிற மாதிரி அனுபவித்து அவங்களுக்கு அப்படி அதுக்குள்ளே கடந்து போறவர்களுக்கு நாங்க உதவி செய்வோம். இரக்கம் இருந்தால் இதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மனுஷன் தன்னுடைய பாவத்துல இருந்து வெளியில வருவதற்கு எவ்வளவோ காரியங்களை செய்கிறான். ஆனா அது அப்படி செய்வதன் மூலம் அவன் பாவ மன்னிக்கப்படாது, அதுல இருந்து அவன் மாற்றப்பட முடியாது. அந்த பாவத்திலிருந்து அந்த மனுஷனுடைய செயல்களினால் அவன் வெளியில வர முடியாது என்பதற்காகத்தான் எங்கள் மேல வைத்த அந்த இரக்கத்தின் நிமித்தம் தான் தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை எங்களுக்காக கொல்லுவதற்காக, அவருடைய இரத்தத்தினால நாங்கள் மீட்கப்படுவதற்காக அனுப்பினார். இயேசு எங்கள் மீது வைத்த இரக்கத்தினால தேவன் அனுப்பின அந்த சித்தத்தை அவர் செய்து பாடுகள் உபத்திரவங்களுக்குள்ளாக கடந்து சென்று சிலுவை வரைக்கும் சென்று தன்னுடைய ஜீவனையும் எங்கள் மேல வைத்திருந்த அந்த இரக்கத்தினால அவர் தந்து அந்த இரத்தத்தினால் எங்களை கழுவி தன்னுடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றுகிறார். அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, விசுவாசிக்கும் போது. காரணம் எங்கள் மேல வைத்திருந்த அந்த இரக்கம், அந்த அன்பு. அப்படி ஒரு தெய்வத்தினால அழைக்கப்பட்ட நானும் நீங்களும் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில என் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த இரக்கம், அன்பு இருக்கா? அப்படி வாழ்றோமா? அது ஜனங்க எங்களுடைய வாழ்க்கையில பாக்குறாங்களா? கொஞ்சம் யோசிக்கணும். தேவ சமூகத்துல இரக்க குணம். எவ்வளவோ பேர் எங்களை கண்களுக்கு முன்பதாக கஷ்டப்படுகிறாங்க. எவ்வளவோ எங்களுடைய சொந்தங்கள் கஷ்டப்படுகிறார்கள். எங்களால முடிஞ்சதை செய்கிறோமா? உங்களுடைய சொந்த நாட்டுல ஜனங்கள் கஷ்டப்படுகிறது. முடிஞ்சதை செய்கிறோமா? இது உலக பிரகாரமான காரியம். ஆவிக்குரிய விதமாக எத்தனையோ ஜனங்கள் தெய்வத்தை அறியாமல் அழிந்து கொண்டு போகிறார்கள். அவர்கள் மேல இரக்கம் வைத்து ஆண்டவரை அவர்களுக்கு சொல்லுவதற்கு ஏதாவது ஒரு விதத்துல காரியங்களை செய்கிறோமா? ஜனங்கள் எப்படி அழிந்து போகக்கூடாது, தேவனை காண வேண்டும், அறிய வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கிடைத்த அந்த ரட்சிப்பு அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் மேல இரக்கம் வைத்து ஏதாவது எங்களுடைய வாழ்க்கையில நாங்க செய்கிறோமா? அல்லது சேர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டு அடுத்த கிழமை சேர்ச்சுக்கு போயிட்டு எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய காரியங்களை பார்த்து கொண்டு சுயநலவாதிகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? யோசிக்கணும். இரக்கம் இருக்கா? இரக்க குணம் இருக்கா? தேவன் எதிர்பார்க்கிறார். தேவன் எதிர்பார்க்கிறார். ஆவியானவர் தொடர்ந்து நடத்துவாராக. ஆமென்.